ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கேஜிஎஃப் லாக் 3 லாஸ்ட் 2 வீடியோவில் வந்துட்டு நம்ம கர்நாடகா கவர்மெண்ட்டை சேர்ந்த இந்த கோல்டு மைன்ஸ் க்ளோஸ் பண்ணதை பற்றி பேசியிருப்பேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேஜிஎஃப் மக்கள் பட்ட கஷ்டங்களை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த கேஜிஎஃப் மக்களுக்கு மைன்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச எல்லா விதமான சலுகையும் ஸ்டாப் ஆனதை பற்றியும் பேசியிருப்பேன். எந்த மாதிரி சலுகைனாக்கா தண்ணி, டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸு எல்லாமே கட் ஆகிடுச்சு. அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம மைன்ஸ் எம்ப்ளாய்க்கு செட்டில்மெண்ட் கிடைச்சிச்சா கிடைக்கலையான்றதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். என்னன்னாக்கா செட்டில்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கல, அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 7 to 9 years ஆயிடுச்சு இந்த செட்டில்மெண்ட் அவங்க கைக்கு வர்றதுக்கு. ஏன்னாக்கா அந்த அந்த செட்டில்மெண்ட் கிடைக்கிறதுக்குள்ளே அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பல போராட்டங்கள் நடந்துச்சு, பல உயிர்கள் போச்சு, பல எம்ப்ளாயீஸ் கூட இல்லை இந்த செட்டில்மெண்ட் கையில் வாங்குறதுக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க. அது கூட கொடுத்தது வந்துட்டு எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு பிரயோஜனமாக இல்லை. ஏன்னாக்கா அவங்க வாங்கி வச்ச கடத்துக்கு வட்டி கட்டவே சரியாக இருந்துச்சு இந்த கேஜிஎஃப் மக்களுக்கு. என்னன்னாக்கா நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு வெறும் 1லேருந்து 1.5 லட்ச ரூபாய் தாங்க கிடச்சிச்சு. இந்த காசை வச்சு நான் சொல்கிறது கிட்டத்தட்ட எம்ப்ளாயீஸ்க்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு தான் 1 லட்ச ரூபாய், எம்ப்ளாயீஸ்க்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 இந்த மாதிரி தான் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கேஜிஎஃப் மக்கள் பெங்களூரை தேடி வேலைக்கு போகிறாங்க. அங்கேயும் வந்துட்டு பல விதமான கஷ்டங்கள் அவங்க சந்திக்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்க தமிழர்கள் என்ற ஒரே ஒரு காரணம் தான். அங்கேயும் வந்து எல்லாருமே நான் சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் அந்த மாதிரி இருந்தாங்க, ஒரு சிலர் கஷ்டமும் பட்டாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்ட இந்த கேஜிஎஃப் மக்களுக்கு எந்த கவர்மெண்ட்டும் வந்து அவங்களுக்கு உதவி செய்யலை. கர்நாடகா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லை ஆந்திராவாக இருக்கட்டும். இது வந்துட்டு ஆந்திராக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டரில் தான் இருக்குது நம்ம கேஜிஎஃப்ன்ற ஒரு ஊர். அப்படி இருக்கும்போது எந்த கவர்மெண்ட்டும் முன் வரலை. ஏன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா அப்போ இருந்தால் அவங்களுக்கு தேவையான உதவி கிடைச்சிருக்குமோ என்னவோ தெரியல. ஏன்னாக்கா மற்றவங்களுக்கு தெரியாதில்லை இந்த கேஜிஎஃப்பில் இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்றது. ஏன்னா அங்கேயே வந்து பிறந்து வளர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே பட்ட கஷ்டங்கள் என்னென்னன்றது. ஸோ இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட இந்த கேஜிஎஃப்பை பற்றி ஒரு கதையும் அந்த கேஜிஎஃப்ன்ற ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் கேஜிஎஃப் மக்கள் பட்ட கஷ்டத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அதில் ஒரு 5% கூட காமிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. என்ன தான் கதை எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கேஜிஎஃப்பில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் கூட காமிக்காமல் ஏதோ ஒரு ட்ராக்கில் அந்த படம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னொன்றும் எனக்கு என்ன தோணுதுனாக்கா, கேஜிஎஃப்பை வச்சு இவ்வளோ பெரிய படம் எடுத்து இவ்வளோ பணம் சம்பாதிச்சேன் நம்ம ஹீரோ, கொஞ்சமாவது அதில் ஒரு 5% நம்ம கேஜிஎஃப் மக்களுக்காக ஏதாவது